அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது பிரித்தானிய நேரம் இரவு 8 மணி. உலக அமைதி சமாதானத்தை முன்னிட்டு கூட்டு தியானம் செய்யவென இத்தலம் தினசரி 3 தடவை ஒன்று கூடுகின்றது. பிரித்தானிய நேரம் காலை 9:30, 11 மணி, இரவு 8 மணி என அமைவதை மற்ற நாடுகளிலிருந்து பங்கு பெற்றுவோர் அவர்களது நேர வலய கணிப்புடன் ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். இதில் ஈடுபட அனைவரையும் ஊக்குவிக்குமாகவும் அதற்கான வசதிகளையும் வழங்கி வரும் PSM தமிழ் ஐரோப்பா, PSSM குளோபல் இந்தியா அமைப்புகளுக்கு எமது நன்றி. இன்றைய நிகழ்வுகள் 1196வது நாளாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. முதலில் தியானம் பற்றிய ஒரு சிறு விளக்கத்துடன் அதன் செய்முறை பற்றி கேட்ட பின் 30 நிமிடம் வரை தியானத்தை மேற்கொள்வோம். அதற்கு நன்றியுரை கூறிய பின் பிரதம நிகழ்வாக ஒரு பேச்சு தாரா மாஸ்டர் அவர்கள் முன் தருகிறார்கள். அதற்கு நன்றியுரை கூறிய பின் கலந்துரையாடல் இடம்பெறும். அறிவித்தல்களுடன் நிகழ்வு முற்றுப்பெறும். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், சமரசம், ஆரோக்கியம், ஒற்றுமை நிலவ வழி செய்வோம். நாம் செய்யும் கூட்டு தியானத்தின் பலன் பன்மடங்காகி மக்களிடையே உலகமெங்கும் பரவட்டும். இனி தியானத்தை கனடாவிலிருந்து ஆனந்தி பனதாசன் மாஸ்டர் வழி நடத்துவார். அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்று வெள்ளிக்கிழமை ஆவணி மாதம் 23ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. நாம் தினமும் தியானம் செய்வதால் மனம் அமைதியடைந்து உடல் சீர்படும். உடல், மனம், ஆன்மா மூன்றையும் ஒருங்கிணைக்கும் பயிற்சியே தியானம். தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்தினால் தொண்டை வறட்சி ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒரு சுகமான ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளவும். உடலை தளர்ச்சியாகவும் நிமிர்ந்தும் உட்காருங்கள். கண்ணாடி அணிந்திருந்தால் கழற்றி வையுங்கள். விரல்களை இப்படி கோத்து மடி மீது வையுங்கள். பாதங்களை இப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக வையுங்கள். கண்களை இனிய புன்னகையுடன் லேசாக மூடிக்கொள்ளுங்கள். இப்பொழுது உள்மூச்சு, வெளிமூச்சு இரண்டையும் கவனியுங்கள். தியானத்தின் போது எண்ணங்கள் வரும். மீண்டும் மீண்டும் சுவாசத்தின் மேல் கவனம் வையுங்கள். எண்ணங்கள் படிப்படியாக குறையும். இப்பொழுது ஒரு இனிய இசை வழங்கப்படும். நாங்கள் 30 நிமிடங்கள் தியானம் செய்வோம். முதல் 15 நிமிடங்கள் இசையுடனும் இறுதி 15 நிமிடங்கள் மௌன தியானமும் செய்வோம். நன்றி. மாஸ்டர்ஸ், இன்னும் 5 வினாடிகள் உள்ளன. உங்கள் இயல்பான நிலைக்கு வந்து கைகளை மெதுவாக பிரித்து விரல்களை கண் மீது வையுங்கள். 1, 2, 3, 4, 5. இப்பொழுது கண்களை மெதுவாக திறவுங்கள். நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து கூட்டு தியானம் செய்ததற்கு 30 வினாடிகள் கைதட்டி மகிழ்வோம். இத்தியானத்தில் பங்கு பற்றிய அனைவருக்கும் எல்லோர் சார்பிலும் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது இத்தலத்தை டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டரிடம் கையளிக்கின்றேன். நன்றி. நன்றி ஆனந்தி மாஸ்டர். இதுவரை தியானத்தை அருமையாக வழிநடத்திய ஆனந்தி பானதாசன் மாஸ்டருக்கு முதலில் நமது நன்றி. அதற்குரிய இசையை வழங்கிய மாஸ்டருக்கும் போஸ்டர்ஸ் வழங்கிய மாஸ்டர்ஸுக்கும் நிகழ்வை பதிவு செய்து கொண்டிருக்கின்ற மாஸ்டர்ஸுக்கும் எமது நன்றி. மேலும் எமது நன்றிகள் எம்மை பெற்று வளர்த்து சமூகத்தில்
நல்ல நிலைக்கு ஆளாக்கிய பெற்றோருக்கும் அவர்களுடன் சேர்ந்து துணை நின்ற மற்றோருக்கும் படைப்புகள் அனைத்தும் அமைய ஆதாரமாக விளங்கும் பிரபஞ்சத்துக்கும் உரித்தாகட்டும். தினமும் எழும் சூரியன் இருள் நீக்கி ஒளி தருவது உலக உயிர்கள் அனைத்தும் தழைக்கவே. தினமும் இத்தலத்தில் நிகழ்வன எமது அறியாமையை விளக்கி அறிவொளிக்கு வழியாகும் என்றால் மிகையாகாது. இத்தலத்தை ஆரம்பித்து வைத்ததுடன் அது தொடர்ந்து நீடிப்பதற்கு பொறுப்பேற்றிருக்கும் மாஸ்டர்ஸ் திருமதி ஸ்கந்தராஜா அவர்களுக்கு தம்பதிகளுக்கும் நாம் கடமைப்பட்டுள்ளோம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என வாழ்த்தி உலகத்தில் அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை நிலவ வழி செய்வோம். இனி இன்றைய இரவு பிரதம நிகழ்வுக்கு வருவோம். அதை வழங்க உள்ளவர்கள் ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் டியூவல் ஆக்ட் என்று சொல்வார்கள். இரட்டையர்களாக வருகின்றவர்கள் தாயும் மகளும், அதாவது தாரா தமா மாஸ்டர்ஸ். அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. ஏனென்றால் இந்த தளத்திலே மிகவும் பரிச்சயமானவர்கள், பலவிதமான உதவிகள் வழங்கியதுடன் பேச்சுக்கள் நிகழ்வுகளையும் இடையிடையே வழங்கியிருக்கின்றார்கள். குறிப்பாக சாரா மாஸ்டர் இளைய இளையவர்களுக்காக மாதாந்தம் நிகழ்த்தும் நிகழ்ச்சியை கோஆர்டினேட் பண்ணுவார். மேலும் சொல்ல போனால் தாமா மாஸ்டர் வந்து it was in nursing profession before retirement, after which he is fully occupied with spiritual studies and meditation. Zara has similar interest besides music. She is very talented playing various instruments, mainly keyboard. Recently, she has provided background music during our meditation with sounding board. அவர்கள் இன்றைய தெரிந்தெடுத்த தலைப்பு வந்து கிராட்டிடியூட், நன்றி உணர்வு என்று தமிழில் இருக்க நினைக்கின்றேன். அவர்களை மிக அன்புடன் வரவேற்று இத்தலத்தில் நமது உரை வழங்குமாறு அனைவரையும் சார்பிலும் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. நன்றி ஜெகா. பாபு. உடம்பினை முன்னம் இழுக்கன்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன். உடம்புளே உத்தமன் கோயில் கொண்டானென்று உடம்பினை யானிருந்தோம்புகின்றேனே. உடம்பினை முன்னம் இழுக்கன்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன். உடம்புளே உத்தமன் கோயில் கொண்டானென்று உடம்பினை யானிருந்தோம்புகின்றேனே. என்னுடைய உடம்புக்கு முதலில் நன்றி கூறிக்கொண்டு உங்களிடம் கையளிக்கின்றேன். நன்றி. நன்றி. நன்றி பாபு மாஸ்டர். வணக்கம் எல்லோருக்கும். தேக்கி வைத்த கோபங்கள் மறந்து போகட்டும், தேங்கி நின்ற சோகங்கள் வடிந்து போகட்டும். அன்பு உணர்வு, நன்றி உணர்வு எங்கும் பரவட்டும் என்று சொல்லி வாழ்த்தி வரவேற்கின்றேன். வாழ்க்கை ஓடத்தில் வெகு தூரம் தொலைந்தது போன்ற உணர்வு. திரும்பி பார்த்தேன், தொலைத்தது வேறும் எதுவும் இல்லை, என்னைத்தான் தொலைத்தேன். அப்போதுதான் புரிந்தது எனக்கான வாழ்க்கையை நான் வாழவே இல்லை என்று. இன்னமும் தொலையவில்லை, மீண்டும் ஒடுப்போமே. அப்போதுதான் அதுதான் நன்றி உணர்வு. நன்றி என்ற ஒரு 3 எழுத்தின் தத்துவத்தை புரிந்து கொள்ள முயற்சிக்கின்றேன். நம்முடன் இருக்கும் பொருட்களோ நம்முடன் இருப்பவர்களோ சந்தோஷம் கொடுப்பதில்லை. இதெல்லாம் நம்முடன் இருக்கும் என்ற உணர்ச்சி வெளிப்படுத்தும் நன்றி என்ற வார்த்தை. நன்றி என்ற வார்த்தை நான் சொல்லும் போது மற்றவர் கண்களில் பிரகாசம் தெரிவதை காணுகின்றேன், முகத்தில் ஒளியைக் கண்டேன். நன்றி சொல்வோம், மகிழ்ச்சி பெறுவோம். என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செந்நன்றி கொன்ற மகற்கு என்று வள்ளுவர் வாக்குப்படி செய் நன்றி என்பது நமக்கு உதவி செய்ததற்கு மறக்காமல்
அவர்களுக்கு பெரிதும் நன்றி உடையவர்களாக இருக்கும் உணர்வு அல்லது மனப்பான்மையாகும். இது பண்டைய காலத்தில் இருந்து வரும் ஒரு மனப்பாங்காக அனைத்து மதங்களிலும் கூறப்படுகின்றது. நாம் நாகரிகம் என்ற முறையில் கோவிலுக்கு போவதில்லை, எனவே நல்லவற்றை மறந்துவிட தயாராகி கொண்டிருக்கின்றோம் என்று நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றேன். நாங்கள் யாரையும் கெட்ட வழியில் விடுவதில்லை. தியானம் கற்பிப்பது போல் நன்றி உணர்வையும் கற்பிக்கின்றோம். தியானத்தின் ஒரு பாகம் நன்றியுணர்வு. இது பற்றி திருக்குறளிலும் கூறப்பட்டு 2000 ஆண்டுகளுக்கு பின்புதான் உளவியல் ரீதியாக முறைப்படி ஆய்வு செய்யப்பட்டது. ஏனெனில் அந்த நாட்களில் இது சிறப்பு குணமாக தோன்றவில்லை. செய்நன்றி என்பது ஒரு குறுகிய கால உணர்ச்சி எனவும் இதன் கால அளவு ஒருவருக்கு ஒருவர் வேறுபடும் எனவும் ஆய்வு அறிந்துள்ளது. நன்றி உணர்வை உணர்வு பூர்வமாக சொல்ல வேண்டும். அப்படி கூறும்போது எமக்கு பயன் கூடுதலாக கிடைக்கும். ஒரு கொஞ்சம் உரத்தும் நாங்கள் சொல்லலாம். எமது முன்னோர் மாட்டுப்பொங்கல், அறுவடை நாள் என்று ஆண்டொரு முறை நன்றி உணர்வை வெளிப்படுத்துகின்றார்கள். இதை தினமும் செய்ய வேண்டும். அதுவும் நீங்கள் எழுதும் போது, நன்றி உணர்வை எழுதும் போது உங்கள் மனத்தில் பதிந்து போகின்றது. நன்றி உணர்வு ஈர்ப்பு விதியுடன் சம்பந்தப்பட்டது. நல்ல நம்பிக்கையுடன் இக்காலை என்னை உயிரோடு வைத்தாய், நன்றி. எல்லாவற்றையும் அனுபவிக்க தந்தாய், நன்றி. என்னை மற்றவர்களுக்கு உதவி செய்ய வைத்தாய், நன்றி என்று நேர்மையான எண்ணங்களுடன் நன்றி சொல்லி எழும்பி நேர்மையை ஈர்க்க வேண்டும். நேர்மறையான எண்ணங்களை ஈர்க்க வேண்டும். என்னடா சுடுதண்ணீர் இல்லை, குளிருது என்று புலம்பினால் எதிர்மறை வினைகளை ஈர்க்க கூடாது. வினை விதைத்தவன் வினை அறுப்பான். நல்ல ஹெல்த் என்று நன்று சொன்னோமா? நான் நல்ல ஹெல்த்தா இருக்கின்றேன் என்றாவது நன்று சொன்னாமா? காலை உடைத்த காலின் பின்பு ஐயோ எனக்கு கால் இருந்தால் எவ்வளவோ நல்லது என்று அதன் பின்புதான் நாங்கள் கடவுளுக்கு தோத்திரம் செய்கின்றோம். நன்றி கூறுதலை உயிர் இனத்திற்கும் உயிரற்ற இனத்திற்கும் கூறலாம். நிச்சயமாக என்றொரு நாள் உங்களுக்கு குளிர்சாதன பெட்டி எங்களோ உங்களுக்கு காசை மிச்சம் பிடிச்சு தருகுது. அது மட்டுமல்ல, எத்தனையோ உணவுகளை உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா வச்சு தருது. அதுக்கு நன்றி சொன்னீர்களா? இல்லை, அது உயிரற்றது என்றாலும் எங்களுக்கு உதவி செய்கின்றது. பாசிட்டிவ் ஆனவர்க்கும் பாசிட்டிவ் இல்லாதவர்களுக்கும் நாங்கள் நன்றியை சொல்லிக் கொள்ளலாம். நன்றியுணர்வை காலையில் விவரமாக எழுவதால் பயன் கூடுதலாக இருக்கின்றது. ஆரம்பத்திலேயோ முடிவிலோ நன்றி. உதாரணம், இன்று உணவு தந்ததற்கு நன்றி, போட உடை தந்ததற்கு நன்றி. திரும்பி திரும்பி எழுதலாமா என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வருகின்றது. எவ்வளவோ உண்டு, அதையே எழுத்தி நாங்கள் முடிக்கவில்லையே. முதலில் எழுத மை வராது, எழுத்தத் தொடங்கினால் ஊறிக்கொண்டே வரும். எம்மை தாங்க கால், வேலை செய்ய கை, எழுத பென், பென்சில், பேப்பர், இன்னமும் சொல்லலாமா? உணவை எடுத்தால் இந்த அரிசியை விதைத்தவன், குத்தியவன், விவசாயி, மேகம், மழை எல்லோருக்கும் சொல்லலாமே, நன்று சொல்லலாமே. இது எம்மோடு ஊறிப்போன விடயம். உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய வேண்டுமானால் நன்று சொல்லுங்கள். பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகப்போம் வேண்டுமென்றால் நன்று சொல்லுங்கள். கணவன் மனைவி உறவு மேம்பட நன்று சொல்லுங்கள். வாழ்க்கையை சுலபமாக்க நன்று சொல்லுங்கள். குறை சொன்ன தன்மை இதனால் குறைகின்றது. இல்லாட்டி நாங்கள் குறைய சொல்லிக் கொண்டிருப்போம் என்றால் நிறைய எழுதி கொண்டு வரும் பொழுது குறை சொல்லும் தன்மையை இது குறைக்கின்றது. சூழ்நிலையை மாற்ற முடியாவிட்டாலும் உங்கள் மனத்தை இது மாற்றுகின்றது. எல்லாவற்றையும் மீட்கும் தன்மை உண்டாகும். பர்சனல் குரோத்தின் ஒரு பகுதி நன்றியுணர்வு. என்னிடம் இருக்கும் அனைத்திலும் நான் திருப்தியாக நேர்மறைய எண்ணங்களை கூட்டுவது நன்று சொல்லுவார். இதனால் நாம் வேண்டும் அனைத்தையும் பிரபஞ்சம் அள்ளி அள்ளி கொடுக்கின்றது. எல்லோருக்கும் பிரச்சனை உண்டு. மனத்திற்கேற்ப மாறுபடும் பயிற்சி செய்யும் போதுதான் பலனை அடையலாம்.
இதிலேயும் 3 தரப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். மகிழ்ச்சியான தருணங்களில் நாங்கள் நன்றி சொல்வது கஷ்டம். நேரமில்லை என்று கஷ்டத்தை ஈர்க்கக்கூடாது. அப்படியான ஒரு குரூப் இருக்கு. 2வது கடந்த கால நிகழ்விற்கு முதலில் நன்றி சொல்லுபவர்கள். 3வது யாருடனும் அதிகமாக நேரத்தை செலவழிக்கின்றோமோ அவர்களுக்கு நன்றி சொல்லுதல். கிடைத்ததற்கு இருப்பதற்கும் நன்றி சொல்ல வேண்டும். கிடைத்ததற்கும் இருப்பதற்கும் நன்றி சொல்வதன் மூலம் நாங்கள் நிறைய ஈர்ப்பு சக்தியை எடுக்கின்றோம். அன்றாட நிகழ்வுக்கு நன்றி சொல்லுதல் இவைதான் எமது படிக்கட்டுகளாக அமைகின்றது. வார்த்தைகளுக்கும் வலிமை உண்டு. நன்றியுணர்வு, நம்பிக்கை, மதிப்பு கொடுக்க வேண்டும், நிதானம் வேண்டும். போனில் நன்றி சொல்லும் பொழுது நமது ஃபீலிங்ஸையும் உணர்ச்சிகளையும் உருவாக்குகின்றது. 1998ஆம் ஆண்டு ஒரு குழு நன்றி உணர்வோடு கடிதம் எழுதினார்கள். மற்ற குரூப் அவர்கள் மற்ற குழுவினரை விட முன்னேற்றம் அடைவதை கண்டுபிடித்து மன அமைதியை தடைகள் அகல நன்றியுணர்வு முக்கியம். எமக்கு நம்பிக்கையையும் மதிப்பையும் கொடுப்பது நன்றியுணர்வு. தடைகள் நீங்க நன்றியுணர்வை எழுதத் தொடங்கி வர வேண்டும். நீங்கள் நன்றியுணர்வை அதிகமாக வெளிப்படுத்தும் போது அதிக அதிர்வலைகள் உயர்ந்த அதிர்வலைகளாக உற்பத்தியாகின்றன. நாம் நிறைவாக சந்தோஷப்பட்டு இருக்கும்போது சொல்லும் போது பிரபஞ்சம் நேர்மையான எண்ணங்களை உயர்ந்த அலைகளை கொடுக்கின்றது. எழுதிய பின் திரும்பி பாருங்கள். ஏன் இதை நேர்மறையாக நாங்கள் எண்ணவில்லை என்பதை உங்களுக்கு எழுதவில்லை என்று எண்ணுவீர்கள். நன்றிகள் சொல்லும் போது, நிகழ்காலத்தில் சொல்லும் போது கடந்த கால கவலை, வேதனை, அனுபவங்களை ஏற்றுக்கொள்ளுகின்றோம். நாம் செய்த பிழைகளையும் ஏற்றுக்கொள்ளுகின்றோம். நிகழ்காலத்தில் சொல்லும் போது வருங்காலம் நல்லதாக அமையும். உதாரணமாக, நீரிழிவு நோயினால் நான் பாதிக்கப்பட்டேன். எனினும் சாப்பாடு பற்றி அறிவை தந்த பிரபஞ்சமே உனக்கு நன்றி. நிறைய குறைக்கும்படி சொன்னாய். டாக்டர் தான் சொன்னாலும் பிரபஞ்சம்தான் சொல்லிவிட்டது, நன்றி. எப்படி 6ஆம் நம்பரில் சுகரை வைத்திருக்கும்படி காட்டி தந்தாயே, அதற்கு நன்றி. தாயே, என் கை கால்களாய் துண்டிக்காமல் 30 வருஷம் காத்தாயே, அதுக்கு உனக்கு நன்றி சொல்லுகின்றேன் என்று நாங்கள் நேர்மறையாகவே சொல்லிக் கொண்டு வருகின்றோம். இனி வருங்காலத்தை காக்க கற்றுக்கொண்டேன். நன்றி நன்றி. 3 வகையான மக்கள் இருக்கின்றார்கள். நன்றி சொல்ல வேண்டும் என்று உணர்ந்தவர்கள், அதை அனுபவித்தவர்கள். 2வது வர்க்கமாக தெரிந்தும் நன்றி சொல்ல வேண்டும் என்று தெரிந்தும் நடைமுறைப்படுத்தாதவர்கள். 3வது நன்றியுணர்வு தெரியாதவர்கள். இதில் இப்போ தெரிகிறது நடைமுறைப்படுத்துவர்கள் என்று மிகவும் இப்போதிருந்தாவது நடைமுறைப்படுத்துங்கள் என்று தயவாக கேட்டுக்கொள்ளுகின்றேன். மனிதனது வாழ்வு முழுவதும் மனத்திலிருந்து தோன்றி வருகின்றது. மனம் என்பது பழக்க வழக்கத்தினுடைய தொகை. பழக்க வழக்கத்தை எப்படி என்றாலும் மாற்றலாம். ஆனால் திடீரென்று ஒரு நாளில் அவை அமையப் போவதில்லை. கணந்தோறும் நல்லெண்ணமே எண்ணுதல், நல்ல பாங்கு உடைய வாழ்க்கைக்கு இவையே திறவுகோள். எனவே நன்றியுணர்வை இன்றையே தொடங்குங்கள். தரித்திரத்தில் பெரிய தரித்திரம் அதி திருப்தி. திருப்தி அடைந்தவனே தெய்வ சந்நிதியில் இருக்கின்றான். பிரபஞ்சத்தில் உள்ள பொருட்கள் மனிதனுக்கு நிரந்தரமாக திருப்தி அளிக்க மாட்டா. ஒரு பொருளை பெறும்போது அது போதவில்லை, அது திருப்தியும் சேர்ந்தே வருகின்றது. போதவில்லை என்னும் மனக்குறைவிற்கு தரித்திரம் என்று பெயர். அவா இல்லார்க்கு இல்லாகும் துன்பம் அகுதுண்டேல் தவா அது மேன்மேல் வாடும் என்று குறள் சொல்லுகின்றது. இப்போது நாங்கள் இதை எப்படி போடுவது என்பதை தாரா உங்களுக்கு கொஞ்சம் சொல்லித்தர போறா. தடைகள் தாண்டி பறந்து புதிய உயரங்களுக்கு செல்லுங்கள். நாளைக்கோ இன்றவோ படுக்க போகும் முன் யாருக்கெல்லாம் நன்றி சொல்ல வேண்டும் என்று யோசித்து பாருங்கள்.
கணக்கில் எடுங்கள். அத்தனை பேருக்கும் நீங்கள் கூட இருப்பதால் வாழ்க்கை நன்றாக இருக்கின்றது. போகும் தூரம் நீண்டது. தோல்வி உங்களை துரத்தினால் என்ன செய்வீர்கள்? How to come up with goals for your vision board, understanding your desires, crafting SMART goals, categories for organization. உங்கள் பார்வை வாரியத்திற்கான இலக்குகளை எவ்வாறு கொண்டு வருவது என்று பார்க்க போகின்றோம். உங்கள் ஆசைகளை புரிந்து கொள்ளுதல். ஸ்மார்ட் இலக்குகளை உருவாக்குங்கள். அமைப்புக்கான வகைகளை தெரிந்து கொள்ளுங்கள். இதன் பின்பு நீங்கள் பட்டிகளை அமைத்து எப்படி நன்றி செலுத்துவது, நன்றி உணர்வு ஜேர்னல் எழுதுவது என்பதை பிற்பகுதியில் பார்க்க போகின்றோம். Understanding your desires. Your journey with a vision board begins by delving into your deepest desires. Take a moment to reflect on what truly matters to you. Imagine the life you aspire to lead, the experiences you crave, and the person you wish to become. Example of goals: travel to a new country, imagine immersing yourself in diverse cultures, start a small business, picture the sense of accomplishment and independence, improve health and fitness, envision a healthier, more energetic version of yourself, learn a new skill or hobby, picture the joy of mastering something new. உங்கள் ஆசைகளை புரிந்து கொள்வது, பார்வை பலகையில் விசிபிள் போர்டு என்று சொல்வது உங்கள் பயணம் உங்கள் ஆழ்ந்த ஆசைகளை ஆராய்வதன் மூலம் தொடங்குகின்றது. உங்களுக்கு உண்மையிலேயே என்ன அர்த்தம் என்பதை பற்றி சிந்திக்க சிறிது நேரம் ஒதுக்குங்கள். இன்றைக்கு நான் என்னத்துக்கு நன்றி சொல்ல போறேன் என்று சிறிது நேரம் ஒதுக்குங்கள். நீங்கள் வாழ விரும்பும் வாழ்க்கை, நீங்கள் விரும்பும் அனுபவங்கள் மற்றும் நீங்கள் எப்படி மாறப்போகின்றீர்கள், நீங்கள் ஆக விரும்பும் நபரை கற்பனை செய்து பாருங்கள். எடுத்துக்காட்டு இலக்குகள். புதிய நாட்டிற்கு பயணம் செய்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கையை நல்லதாக அமைக்கலாம். புதிய கலாச்சாரங்களில் உங்களை மூழ்கடிப்பதன் மூலம் கற்பனை செய்து பாருங்கள். ஒரு சிறிய வணிகத்தை, ஒரு சின்ன ஒரு பிசினஸ் செய்யலாம். சாதனை மற்றும் சுதந்திரத்தின் உணர்வை கற்பனை செய்து பாருங்கள். ஆரோக்கியத்தையும் உடற்தகுதியையும் மேம்படுத்துங்கள். உங்களை பற்றி ஆரோக்கியமான அதிக ஆற்றலை மிக்க பதிப்பை கற்பனை செய்து பாருங்கள். ஒரு புதிய திறமை அல்லது பொழுதுபோக்கை கற்றுக்கொண்டால் புதியதாக ஒன்றை மாஸ்டர் செய்வதன் மகிழ்ச்சியை கற்பனையை செய்து பாருங்கள். Crafting SMART goals. Now that your desires are vividly in mind, let's transform them into SMART goals. SMART stands for specific, measurable, achievable, relevant, and time-bound. This framework ensures that your goals are well-defined and achievable. Example of SMART goals: trip to Italy, walk 10K steps daily, read 1 book per month. Relevant, improved work-life balance aligns with your overall well-being. Learn basic guitar chords in the next 3 months. ஸ்மார்ட் இலக்குகளை உருவாக்குதல். இப்போது உங்கள் ஆசைகள் மனத்தில் தெளிவாக இருப்பதால் அவற்றை ஸ்மார்ட் இலக்குகளாக மாற்றுவோம். ஸ்மார்ட் என்பது குறிப்பிட்ட அளவிடக்கூடிய அடையக்கூடிய தொடர்பை மற்றும் காலவரையை குறிக்கின்றது. இந்த கட்டமைப்பு உங்கள் இலக்குகள் நன்கு வரையறுக்கப்பட்டதாகவும் அடையக்கூடியதாகவும் இருப்பதை உறுதி செய்கின்றது. இப்போது உங்கள் நன்றி உணர்வுகளை தெரிவியுங்கள். நான் எனது இலக்குக்கு ஏற்ற மாதிரி போய்கொண்டிருக்கின்றேன், நன்றி என்று எழுதி கொண்டு வாருங்கள். என்ன இலக்கை அடைக்கப் போகின்றனோ அதை எழுதுங்கள். அதற்கு இது நடந்ததாகவே எண்ணி நன்றியை செலுத்துங்கள். இத்தாலிய பயணம் நாங்க போகணுமெண்டா அது சந்தோஷமாக நான் வைத்திருப்பதற்கு என்ன நாங்கள் எல்லா சாமானையும் எடுத்துக்கொண்டு போறோம். நன்றி, எனக்கு அதுக்கு அருள் தந்ததுக்கு நன்றி. தினமும் 1000 அடிகள் நடக்கவும், 1 மாதம் புத்தகம் படிக்கவும், தொடர்புடைய வேலை, வாழ்க்கை சமநிலை மேம்படுத்தல் உங்கள் ஒட்டுமொத்த நல்ல வாழ்வோடு ஒத்து போகின்றது.
நிகழ்காலத்தில் எழுத போனால் அடுத்த 3 மாதங்களில் அடிப்படையான தேவைகளை கற்றுக்கொள்ளுவதை நன்றி கூறுங்கள். Do journaling. Whenever you get negative thoughts and frustrations, write it down in your journal. Journal in a witness mode. Detach yourself from emotion, becomes lighter, and you transcend the emotions. Yes. நன்றி உணர்வு ஜேர்னலும் கிட்டத்தட்ட எங்களோட டயரி எழுதுகிற மாதிரி நாட்குறிப்பு மாதிரி தான் போகின்றது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் திட்டமிடுகின்றோம். எதிர்மறை எண்ணங்களுக்கும் விரக்திகளும் வரும்போதெல்லாம் அதை நாங்கள் எழுதி கொள்கின்றோம். உங்கள் பத்திரிகையில் எழுதுங்கள். ஒரு சாட்சி பயன்முறையில் இப்ப நாங்க இன்றைக்கு போகணும், நான் இன்றைக்கு செய்து சரியில்லை, நான் எனக்கு நல்ல மூளையை தந்ததுக்கு நன்றி. உணர்ச்சியில் இருந்து உங்களை பிரித்து இலகுவானதாக்கி நீங்கள் உணர்ச்சிகளை கடந்து செல்கின்றீர்கள். எடுத்துக்காட்டு வகைகள். தனிப்பட்ட வளர்ச்சி. உங்களை பற்றிய சிறந்த பாதிப்பை வளர்த்துக் கொள்ளுங்கள். தொழிலில் தொழில்முறை லட்சியங்கள் மற்றும் சாதனைகளை வளர்ப்பது. ஆரோக்கியத்தில் உடல் மற்றும் மன நலங்களில் கவனம் செலுத்துதல். உறவுகள். அன்புக்குரியவருடன் உறவுகளை வலுப்படுத்தல். பொழுதுபோக்குகள் மகிழ்ச்சியையும் நிறைவையும் தரும் செயல்படுகளை தொடர்ந்தும். உறவு என்று சொல்லிக்க நீங்க இன்றைக்கு சாப்பாடு இப்படி டேஸ்டா சமைச்சிங்க, சந்தோஷமா இருக்குன்னு நீங்க சொல்லிக்க ஹஸ்பண்ட் மனத்துல நீங்கள் ஒரு ஒளிவு ஹஸ்பண்ட் சொல்லிக்க வைஃபின் முகத்துல நீங்க ஒரு ஒளிய காண்பீர்கள். சரியா? அதால உறவுகள் வலுப்படுத்துதலாக அமைகின்றது. இல்ல நீங்க எதிர்மறையா சொன்னீங்கன்னு சொன்னால் அது எதிர்மறையான விளைவுகளை கொண்டு வருகின்றது என்பதை நீங்கள் உணர்வீர்கள். Creating your vision board. With a clear vision and chosen goals, it's time to unleash your creativity. Bring together these visuals and words into a visually appealing collage on your vision board. Let this artistic expression serve as a daily reminder of your dreams. You can start creating a digital vision board of your goals right away with the Gratitude app. Get ready for World Gratitude Day. That's on September 21st, Saturday. உங்கள் பார்வை வாரியத்தை உருவாக்குதல். தெளிவான பார்வை பலகை மற்றும் நீங்கள் இலக்குகளுடன் உங்கள் படைப்பாற்றலை வெளிக்கொண்டு கொணரும் நேரம் இது. இந்த காட்சிகள் மற்றும் வார்த்தைகளை உங்கள் பார்வை பலகையில் பார்வைக்கு ஈர்க்கும் படத்தொகுப்பில் கொண்டு வாருங்கள். பார்வை பலகை என்று ஒரு விஷன் போர்டம் நீங்க வச்சு அதுல என்ன செய்ய போறீங்க எழுதி அதை ஈர்க்கக்கூடிய முறையில பாசிட்டிவ் வேயில எழுதி கொண்டு வாருங்கள். இந்த கலை வெளிப்பாடு உங்கள் கனவுகளின் தினசரி நினைவூட்டலாக இருக்கட்டும். நீங்கள் காணும் கனவுகள் எதுவாக இருந்தாலும் அதை அடைய தினசரி நினைவூட்டலாக இருக்கட்டும். நன்றியுணர்வு பயன்பாட்டின் மூலம் உங்கள் இலக்குகளின் டிஜிட்டல் பார்வை பலகை உருவாக்குவதன் மூலம் நீங்கள் தொடங்கலாம். செப்டம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு சனிக்கிழமை உலக நன்றி தினத்திற்கு தயாராகுங்கள். Why take it? With this challenge, you will be taking the first step towards forming a daily habit of gratitude. தினமும் ஏன் நாங்கள் இதை செய்ய வேண்டும்? இந்த சவாலுடன் நன்றி உணர்வின் தினசரி பழக்கத்தை உருவாக்குவதற்காக முதல் படியை நீங்கள் எடுக்கிறீர்கள். விஷன் போர்டில் எழுதி அதை என்ன மாதிரி என்று கொண்டு வர வைக்க நீங்கள் முதல் படியை அடைகின்றீர்கள். நன்றி சொல்வதால் உள்ள பயன்களை நான் உங்களுக்கு ஏற்கனவே கூறிவிட்டபடியால் நாங்கள் மீண்டும் சொல்ல தேவையில்லை. These are just some of the things to be grateful for, like some cars, vehicles, your handbag, your diary, and a cup of coffee as well. எனக்கு ஒரு சரியா தண்ணி விடாச்சு வருகின்றேன், களைத்து விட்டேன், வீட்டில் ஒரு கப் ஆஃப் டீ குடிக்கும் தந்தால் நன்றி என்று சொல்வது எவ்வளவோ முக்கியம். This is a quote.
If you say this to yourself, your mind will be clear as well. My body is strong to carry my mind and soul along. My body is strong to carry my mind and soul along. நான் ஸ்ட்ராங்கா இருக்கின்றேன். என்ற மைண்ட்ல எத்தனையோ நடந்திருக்கலாம். என் சோலை என் தூய சோல் ஆக்குவது கடந்து கரி பண்றதுக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்லுகின்றேன். என் மனத்தையும் ஆன்மாவையும் எடுத்துச் செல்ல என் உடல் வலிமையானது. என் உடல் வலிமையானது என்று சொல்லும் பொழுது எங்களுக்கு மிகவும் உடல் வலிமையாக மாற்றப்படும். Another quote, instead of thinking, I'm always a disappointment, think, I am worthy of love and acceptance, regardless of any perceived failures. நான் எப்போதும் ஏமாற்றம் என்று நினைப்பதற்கு பதிலாக, ஃப்ரஸ்ட்ரேட் பண்றதில் பதிலாக, நாங்கள் உணர்ந்த தோல்விகளை பொருட்படுத்தாமல் நான் அன்பிற்கும் ஏற்றுக்கொள்ளலுக்கும் தகுதியானவன் என்று எண்ணுங்கள். நான் அன்பிற்கும் அக்செப்டன்ஸ் ஏற்றுக்கொள்ளுதலுக்கும் தகுதியானவன் என்று எண்ணுங்கள். நன்றி உணர்வை வெளிப்படுத்தும் போது நன்மை தரும் சுரப்புகளான எண்டோர்பின், செரோட்டோனின் சுரப்புகள் தூண்டப்படுகின்றன. இதை பாபு மாஸ்டர் பல தடவை சொல்வதால் நான் திரும்ப கூறவில்லை. எண்டோர்பின் சந்தோஷத்தையும் செரோட்டோனின் நித்திரைக்கு சுலபமாக்குவதால் இது எமக்கு நன்மை தரும் ஒரு செயலாக பிரயோசனப்படுத்தப்படுகின்றது. சந்தோஷம் வேண்டுமென்றால், நல்ல நித்திரை வேண்டுமென்றால் நன்றி உணர்வை பயன்படுத்துங்கள். பசிக்கு உணவை கொடுத்தாய் நன்றி, உடலை மறைக்க உடையை கொடுத்தாய் நன்றி, உறங்கி எழர் ஒரு வீடு தந்தாய் நன்றி, இந்த நல் வாழ்க்கையை கொடுத்தாய் நன்றி என்று சொல்லி எழும்பினால் அந்த நாள் முதல் நீங்கள் தூங்க போகும் மட்டும் உங்களுக்கு உற்சாகம் தருவது நன்றியுணர்வே. ஒவ்வொரு வார்த்தைகளும் வாழ்க்கை இருக்கின்றது. வார்த்தைகள் இதமானால் வாழ்க்கை வசமாகும். வார்த்தைகள் கனமானால் வாழ்க்கை திசை மாறும். வார்த்தைகள் கனமானால் வாழ்க்கை திசை மாறும். எதிர்மறை வார்த்தைகளை நன்றி என்ற மாய வார்த்தையால் நேர்மறையாக மாற்றும் என்பதை அறிவீர்களா? எதிர்மறை வார்த்தைகளை நன்றி என்ற மாய வார்த்தையால் நேர்மறையாக மாற்றும் என்பதை அறிந்தோ எவ்வளவு உணர்கின்றீர்களோ அப்போதிருந்து எல்லா விஷயங்களும் மாறும். Always have an attitude to gratitude. Always have an attitude to gratitude என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். இந்த தளத்தை இனிதாக அமைத்து தந்த திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களுக்கும் எனது நன்றியுணர்வை மிகவும் நன்றியுணர்வை கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி தாரா மாஸ்டர். இதுவரை எங்களுக்கு கிராட்டிடியூட் என்ற தலைப்பில் இந்த அருமையான உரையுடன் பவர் பிரசன்டேஷனும் வழங்கியதற்காக நாங்கள் நன்றி செலுத்தும் மூலமாக ஒரு சில வினாடிகள் கரகோஷம் எழுப்புவோம். நன்றி. அறிமுகப்படுத்தும் போது நான் சொல்ல நினைத்தது இப்ப சொல்லுகின்றேன். அதாவது இந்த தேவாரத்தில் தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன் என்று இருக்குது. அதுக்கு இந்த சரியான அர்த்தம் எனக்கு தெரியாது. ஏனென்று சொன்னால் தமா மாஸ்டர் இந்த தமிழை எங்கேருந்து எடுக்கிறாவோ தெரியல. ஸ்ரீகந்தராஜா மாஸ்டர் எனக்கு தான் சொல்கிறேன் தமிழ் தெரியுமென்று மாதிரி அவள் எல்லாம் அழகான தமிழில் இந்த அவள் குறிப்பாக அந்த ஒரு ப்ரோக்ராம் நடத்திக்கல முடியேக்கில் ஒரு செய்யுள் மாதிரி அழகான தமிழில் சொல்லுவாள். நான் கேட்க நினைக்கிறேன். நான் எங்கே இருந்து இதெல்லாம் எடுக்கிறீங்கன்னு சொல்லி மிக்க நன்றி. ஆகவே இந்த தளத்தை இப்பொழுது மற்றவருடைய கலந்துரையாடலுக்காக வழங்குகின்றேன். முதலில் கையெழுத்தினவர் நிர்மலா
லிங்கரட்ன மாஸ்டர் போல எனக்கு படுகின்றது. நீங்கள் பேசலாம். ஜெகா மாஸ்டர் உங்களோட கேள்விக்கு பதில். Yeah, it's about where gratitude belongs to. Gratitude is an emotion similar to appreciation. The American Psychological Association, ND, more specifically defines this phenomenon as a sense of happiness and thankfulness in response to a coincidence or tangible gift. தமிழ்ல சொல்ல போனால் நன்றியுணர்வு என்பது பாராட்டுக்கு ஒத்த உணர்ச்சி. அமெரிக்கா உளவியல் சங்கம் ND மேலும் குறிப்பாக இந்த நிகழ்வை ஒரு அதிர்ஷ்டமான தற்செயல் அல்லது உறுதியான பரிசுக்கு பதிலளிக்கும் வகையில் மகிழ்ச்சி மற்றும் நன்றி உணர்வு என வரையறுக்கின்றது என்று கூறுகிறேன். இப்போது நீங்கள் நன்றி. ஓகே, இப்ப நிர்மலா லிங்கரட்ன மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். இன்று தமா மாஸ்டரும் தாரா மாஸ்டர் அவர்களும் பல அருமையான வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை தந்தீர்கள். மிக்க நன்றி. லைஃப் இஸ் நாட் அ பிளே கிரவுண்ட் என்று ஒருவர் கூறியிருந்தார். அதை நன்றியுடனும் விழிப்புடனும் வாழ வேண்டும். யூ ஹேவ் டு தேங்க் காட் ஆல்வேஸ். லிட்டில் லவுட், ஐ திங்க், then only it is good for us. Don't differentiate between God work and other work. All are God's work. கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்று கீதையில் கூறப்பட்டிருக்கிறது. அந்த பாட்டை, மிகவும் கருத்துள்ள இனிமையான பாட்டை பாடிய பாபு மாஸ்டருக்கு மிக்க நன்றி. உதவி செய்தவர்களுக்கு மட்டுமல்ல, செய்யாதவர்களுக்கும் செய்ய வேண்டும். என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி மறந்த மகற்கு என்று வள்ளுவர் கூறுகிறார். தனக்கு ஒரு உதவியும் செய்யாத ஒருவருக்கு உதவிய ஒருவரின் பெருமைக்கு இந்த மண் உலகமும் விண்ணுலகமும் ஒப்பாகாது என்று வள்ளுவர் செய் நன்றி என்னும் அதிகாரத்தில் கூறுகிறார். காலத்தினால் செய்த உதவி சிறிதே ஆயினும் ஞாலத்தில் மான பெரிது. ஆகவே திருவள்ளுவர் செய் நன்றி என்னும் அதிகாரத்தில் மிக அழகாக எல்லாவற்றையும் எடுத்து கூறியிருக்கிறார். அதை நீங்கள் மிகவும் விரிவாகவும் அழகாகவும் கூறினீர்கள். மிக்க நன்றி. ஒருக்கா சொன்னீங்க, மைண்ட் இஸ் a bundle of thoughts, make my thoughts, words and deed sacred and pure என்று பாபா சொல்கிறார். அனைவருக்கும் வணக்கம். நன்றி. நன்றி நிர்மலா மாஸ்டர். அடுத்ததாக கிரேஷன் ஜேம்ஸ் அலிசன் மாஸ்டர் என்று நினைக்கின்றேன். எல்லோருக்கும் வணக்கம். நல்ல அழகான நிகழ்வு, வளமையாகவே தருகின்ற அழகான நிகழ்வாக இது அமைந்திருந்தது. உடம்பு இழுக்காக இருக்கலாம், ஆனால் உடம்பின் உள்ளே இருக்கின்ற இறைவன் எம்மை வழி நடத்துகின்றதை அழகாக எடுத்து சொல்லி இருந்தார் சண்முகநாதன் ஐயா. நன்றி ஐயா. நான் இதை எவ்வாறு பார்க்கின்றேன் என்றால், என்னுடைய தோட்டத்திலே பாகற்காய் காய்த்தது ஒரே கச்சை. எதுக்கு நன்றி சொல்றது? பாகற்காய்க்கா அல்லது தந்ததற்கா? நிலத்திடம் கேட்டேன், நிலம் சொன்னது அது உனக்குத்தான் என்று. காற்றிடம் கேட்டேன், காற்றும் சொன்னது உனக்குத்தான் என்று. இவ்வாறு இந்த 5 பூதங்களும் சொன்னது உனக்குத்தான். அப்ப பிரபஞ்சம் எனக்கு சொன்னது, உன்னுடைய சுகர் குறைஞ்சிருக்குதில்ல, அதுக்குத்தான் இதுகள். நான் எதுக்கு நன்றி சொல்றது? அது நான் சாப்பிட்டுட்டேன். நன்றாக இருந்ததம்மா. நல்ல அழகான செய்தியை தந்திருந்தீர்கள். தாரா அம்மா தேடி தந்தார், உங்களுடைய அம்மா கூட்டி தந்தார். அனைத்தும் நன்றாக இருந்தது. நிறை நன்றி. வணக்கம். நன்றி எஸ் மாஸ்டர். கலாமலிங்கம் முதல் இல்லையா பேசுறது துடிக்கிற கலாமலிங்கத்தை விடுவோம். பேசுங்க நீங்க கலாமா மாஸ்டர். இந்த மாதிரி நன்றிகளை சொல்லி கொண்டிருந்தாலும் இந்த தமா மாஸ்டருக்கும் தாரா மாஸ்டருக்கும் பாபு மாஸ்டருக்கும் சொல்லாமல் இருக்க முடியாது. அவ்வளவுக்கு நன்றியையே சொல்லி தந்து கொண்டிருக்கிறவருக்கு கூடான கோடி நன்றிகளை சொல்லித்தான் நான் ஆகுவேன். அதனால என்னுடைய அன்பையும் வணக்கத்தை நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, மற்றது அவர் சொன்ன ஒவ்வொரு கருத்துக்குள்ளேயும் ஆழம் புதிந்த பொருள்கள் இருப்பதாக உணர்ந்து நான் உண்மையிலேயே
இந்த தியாகம் என்றால் என்ன என்றது இவனுடைய கேட்பான். தியாகம் என்றால் நாங்கள் செய்கிற ஒவ்வொன்றையும் தியாகமாக செய்தால் அது நன்றி உணர்வாகத்தானே வரும். அதை ஒருக்கா சொல்லுவீங்களா? சுயநலம் இல்லாமல் செய்வது தியாகம் இல்லையா? அப்ப நன்றி உணர்வும் அதுக்குள்ள ஒரு பாகமா வரலாம் அதுக்குள்ள இல்லையா? செய்யறது. ஓ, கோடான கோடி Thanks. நன்றிகள் சொல்வதற்கு கோடான நன்றிகள். தேங்க்ஸ் அம்மா. பாய். நன்றி கலாமாலினி மாஸ்டர். அடுத்ததாக அருந்ததி மாஸ்டர், நீங்கள் பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று குடும்பமே நன்றி உணர்வை தெரிவிக்கும் முகமாக வந்திருந்தார்கள். பாபு மாஸ்டர் அருமையா உருக்கமாக பாடினீர்கள். பாபு மாஸ்டர், அந்த பாட்டு உருக்கமாக இருந்தது. பாடும் போது நீங்கள் என்ன மாதிரி அந்த உடம்பை பற்றி பாடினீர்கள், மிக அருமையாக இருந்தது. அதற்கு நன்றி. முதல் ஒவ்வொரு வசனத்துக்கும் நன்றியே சொல்லி கொண்டு போறேன். தமா மாஸ்டர், தாரா மாஸ்டர் எல்லாத்துக்கும் நன்றி. அருமையான பேச்சு. என்னென்று சொல்றேன்னு தெரியா, எல்லாம் அருமையாக சொல்லியிருந்தீர்கள். எங்கே இருந்தெல்லாம் இந்த தகவல்கள் எடுக்கிறீங்களோ தெரியாது. தாரா மாஸ்டர் எடுத்து தந்து நீங்கள் தமிழாக்குறீங்களோ இல்லை நீங்க தமிழாக்கத்தை எடுத்து தாரா மாஸ்டர் எடுக்கிறாவோ, அருமையாக எல்லாம் செய்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி. நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ. இன்றைய தொடங்குங்கள். கிராட்டிடியூட் ஜேர்னல் எழுத இன்றைய தொடங்குங்கள். பயனை பெறுங்கள். நன்றி. நன்றி அருந்ததி மாஸ்டர். அடுத்ததாக பவானி விக்னேஸ்வரன் மாஸ்டர், நீங்கள் பேசலாம். எல்லோருக்கும் வணக்கம். இன்று தமா மாஸ்டர் ஒரு அருமையான தலைப்பு பேசினா, அது உண்மைக்கு அதுக்கு நன்றி. என்றால் கிராட்டிடியூடு தான் செய்ய வேணும்னு சொன்னால் அதுக்கு நன்றி சொல்ல வேணும். மற்றது நீங்கள் பாபு மாஸ்டர் பாடிய பாட்டும் ஒரு நல்லொரு துக்கமான பாட்டு, அதற்கும் நன்றி. மற்றது நீங்கள் ஒவ்வொரு நாளும் வெள்ளனையில் எழும்பி நாங்கள் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்ல வேணும் என்று சொல்றது அதுவும் ஒரு அருமையான விஷயம். அதை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செய்து கொண்டு வருகிறோம். வெள்ளனையில் எழும்பி நன்றி சொல்கிறோம் அவருக்கு. அதுவும் ஒரு இது. மற்றபடி நீங்கள் எல்லா விஷயத்திலையும் நல்லொரு வடிவாக நல்ல கன உதாரணங்களோடு சொன்னதை இட்டு மிகவும் மகிழ்ச்சி. நன்றி. நன்றி பவானி மாஸ்டர். அடுத்ததாக பஞ்சாட்சர மாஸ்டர் சிட்னியிலிருந்து பேச உள்ளார். எல்லோருக்கும் வணக்கம். இன்று தமயந்தி மாஸ்டர் அவர்கள் நன்றி, அதாவது கிராட்டிடியூட் பற்றிய விவரங்களை திறமையாக கூறியிருந்தார். முதலில் பாபு சண்முகன் மாஸ்டர் பாடல் ஒன்றை பாடியிருந்தார், கிராட்டிடியூட் கிரியேட்டர் மாதிரி. தமா மாஸ்டரும் ஆங்கிலத்தில் பல விடயங்களை கூறியிருந்தார்கள். இது ஒரு நல்லொரு விடயம். நன்றி. அநேகமாக தமிழர்களுடைய எந்த காரியம் நடந்தாலும் கடைசியில நன்றி கூறுவார்கள். இது ஒரு வளமையாக இருக்கிறது. இருந்தாலும் ஒவ்வொரு காரியத்துக்கும் நன்றி கூற வேணும் என்று தமா மாஸ்டர் அதை விவரமாக கூறியது மிகவும் நன்றி. பலரும் கூறிவிட்டார்கள். இத்துடன் நான் எனது நன்றி கூறுவதை நிப்பாட்டுகிறேன். நன்றி, வணக்கம். தொடருங்கள் தொடருங்கள். நன்றி கூறாத நன்றி பஞ்சாட்சர மாஸ்டர். அடுத்ததாக ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர், நீங்கள் பேசுங்கள். நன்றி. அருமையாக நிகழ்ச்சியை நடத்தினதுக்கு ராசர் ஜெகநாதன் மாஸ்டருக்கு முதலாவது நன்றி உரித்தாக, அதற்கு நல்ல விதமாக எல்லாரும் அதற்கு உதவியா இருந்தவருக்கு நன்றி என்று துவங்குகின்றேன். என்னென்று சொன்னால், அந்த நன்றி என்ற வார்த்தையை நாங்கள் இங்கு நீங்கள் பல முறை பார்த்திருக்கலாம். என்ன, ஒரு பஸ்ஸில் ஏறி இந்த டிரைவருக்கு நன்றி செல்லணும், ஒரு கவனமாக கொண்டே விடுறாரு. அதே போல ஒரு பிளேன்ல போயினா எனக்கு ஒரு அனுபவம் வந்தது. பிளேன்ல நான் இத்தாலிக்கு போய் இறங்கினோடனே எல்லாரும் கைதட்டி இதற்கு நன்றி தெரிவித்தார்கள். நான் பேர்ந்து அதை நிப்பாட்டி விட்டார்கள். எவ்வளவு ஒரு விஷயம்னு சொல்லுங்க. அது பிளேனை கொண்டே ஆள் சேர்த்திருக்கு சரியான முறையில். அதுக்கு ஒரு நன்றி தெரிவிக்காம எடுத்து சூட் கேஸ் எடுத்து அந்தரப்பட கொண்டு ஓடுறதாத்தான் தெரியல ஒழிய, ஒரு ரிலாக்ஸ் பண்ணி தேங்க்யூன்னு சொல்றதா தெரியல. எல்லாரும் சேர்ந்து கைதட்டுறது நல்லம். அப்படி எல்லாட்டிக்கும் அதில் போயேக்கே அவங்களுக்கு நன்றி சொல்லி கொண்டு அந்த
பைலட்டுக்கோ இல்லாட்டி அங்கே வேலை செய்தாக்களுக்கோ நன்றி என்று சொல்லி போட்டு போகிறது நல்ல. ஏனெண்டா சில சின்ன சின்ன விஷயங்கள் யோசிச்சு பாருங்க. அவங்க பிளேனை கொண்டே சரியான இடத்துல கொண்டே விடுறாரு, என்ன அடிபடாம கொண்டு கவனமாக செய்த நன்றி உணர்வு வாழ்க்கையில் அது நடைமுறையில் நாங்கள் செயல்படுத்த வேண்டும். என்ன இப்ப எல்லாத்துக்கும் நீங்க சொல்லணும். என்ன ஒரு காலமே ஒரு ஆளை கண்டா நீங்க கட்டாயம் அவர் சொல்றாரோ இல்லையோ நீங்களே துவங்கிடணும். குட் மார்னிங் தேங்க்யூ சொல்லிக்கொண்டு இருந்தா அதே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும். அதுதான் நம்முடைய இன்றைய நிகழ்ச்சி மக்களுக்கு நினைவூட்டி இருக்கிறது. நாங்கள் இந்த தியானத்தலத்திலே நாங்கள் எல்லா விதமாக இந்த நிகழ்ச்சியிலே எல்லாருக்கும் நல்ல முறையில் நல்ல உணவுடன் சரியான உணவுடன் இருந்து வாழ ஹெல்த்தியாக வாழ்றதுக்கு தான் சொல்லி கொண்டு இருக்கிறோம். அதாவது மைண்ட்ஃபுல்னஸாகவும் இருக்க வேணும். என்ன இல்லாட்டிக்கு தியானம் செய்தாலும் வெளியில போய் மைண்ட்ஃபுல்னஸாக கவனமாக இருக்க வேண்டும் என்பதை மிகவும் தெளிவாக தமாநாதனும் தாராநாதனும் சொல்லிவிட்டார்கள். அவருடைய ஸ்டைலில் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. அதே போல இன்னும் முறையும் வித்தியாசமான முறையில் நீங்க பேசுறதுக்கு ஆயத்தப்படுத்தினா இன்னொரு இடமும் உங்களுக்கு கிடைக்கும். இரண்டு சொன்னா எல்லாருக்கும் நல்ல நல்ல பலன்களை கிடைக்கும். இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்க ஆக்கள் பல விதங்களில் திருந்துவார்கள். அந்தபடியாத்தான் நம்மளோட நிகழ்ச்சி நல்லா இருக்கு. சில அறிவித்துல சொல்ல இருக்கின்ற நாளைக்கு காலமே. நன்றி மாஸ்டர். அடுத்ததாக டாக்டர் சதா மாஸ்டர், நீங்கள் பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருடைய கருத்துக்கள் அனைத்துக்கும் நன்றி. முக்கியமாக முதல் தொடக்கம் பாபு மாஸ்டர் பாடலுடன் தொடங்கினார், அதற்கு நன்றி. தாமா மாஸ்டர் அது நன்றி என்று திருப்பி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இதில் நான் ஒரு முக்கிய குறிப்பு சொல்ல போறேன். அதை சொல்லிட்டேன், பல விடயங்கள் சொல்லிட்டார்கள், பலரும் ஷேர் பண்ணிட்டார்கள். தேள் ஒன்று கங்கையில் மிதந்து சென்றது. அதன் மீது தெரிஞ்சிருக்கலாம் இந்த கதை சிலருக்கு. அதன் மீது பரிதாபப்பட்ட ஒருவர் அதை எடுத்து வெளியில் விட முயன்றார். அதை அவரை கொட்டிவிட்டு மறுபடியும் நீரில் விழுந்தது. மீண்டும் எடுத்து விட்டார். மீண்டும் அதை கொட்டியது. ஏன் இப்படி செய்தீர்கள் என்று வேறொருவர் கேட்டார். அதற்கு அவர் சொன்னார், கடைசி வரை அது தன் சுபாவத்தை விடவில்லை. அதுபோல நன்றி செய்கின்ற எனது கடமையிலிருந்து நான் தவறவில்லை என்றார். நன்றி சொல்லும் போது அதை உண்மையாக சொல்லுங்கள். நன்றியை தெளிவாகவும் திருத்தமாகவும் சொல்லுங்கள். நன்றி சொல்லும் போது வார்த்தைகளை விழுங்காதீர்கள், முணுமுணுக்காதீர்கள். மகிழ்ச்சியுடன் நன்றி சொல்வது உங்கள் சொல்லில் வெளிப்பட வேண்டும். நன்றி சொல்பவரை நேருக்கு நேர் அவர் கண்களை பார்த்து சொல்லுங்கள். நேருக்கு நேர் பார்ப்பது கூட அழுத்தத்தை கொடுக்கும். சரியான இடத்தில் முறையாக நன்றி சொல்லும் பழக்கம் உங்களுக்கு ஒரு வாழ்நாள் முழுமைக்குமான சொத்தாக இருக்கும். வாழ்க்கையில் இனி சந்தர்ப்பங்களில் நாம் நன்றி சொல்ல வேண்டிய தருணங்களில் நன்றி சொல்வோம். வாழ்க்கையில் உயர்வோம். நன்றி. நானும் இந்த கதையை எடுத்து நான் தெரிஞ்சு வச்சேன். அவர் கடமையை செய்தார். அது கடமை உணர்வுல வருது. ஆனா அந்த தேளுக்கு நன்றி உணர்வு இல்ல, தன் சுயபாவத்தை காட்டிட்டு என்று பின்ன ஏன் இதுக்குள்ள போவான் எடுக்கலாது. நான் சும்மா கண்டபடியா நீங்க சொன்னது நல்ல நேரத்துக்குள்ள சுருக்கமான நேரத்துல எல்லாம் கொண்டு நான் சும்மா பார்க்க வந்தது. நன்றி சதா மாஸ்டர். சாட் பாக்ஸ் இருக்கு டாக்டர் சதா மாஸ்டர். சாட் பாக்ஸ் வரைக்கும் வாட்சி விடுங்க தயவு செய்து. கடைசியா வாசிக்கிறேன். இப்ப சிவா மோகன் மாஸ்டர் பேச விடுவோம். சரி, புற வாசிப்பேன். நான் பேசவா? அனைவருக்கும் வணக்கம். நன்றி சொல்ல எனக்கு வார்த்தை இல்லை உமக்கு சம்மதம். அங்கால எனக்கு பாட்டு தெரியாது, என்ன அடிச்சிடாதீங்க, எல்லாரும் சேர்ந்து துரத்திடாதீங்க. அருமையானது தமாமா. அந்த பாட்டை நான் எடுத்தா பாடியிருப்பேன், பாட்டு கிடைக்க இல்லை. என்ன சொல்றது, நன்றி உணர்வு உண்மையாகவே நாங்க பேணி வைத்திருக்க வேண்டிய ஒரு விடயம். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நாங்க நன்றி சொல்ல தொடங்கினால் அந்த நன்றி உணர்வு, நீங்க இன்றைக்கு பேசிய இந்த பேச்சினுடைய தரம் மிகவும் உயர்தரமாக இருக்கும். ஆனா நாங்கள் பல பேர் சொல்ற இல்லை, நான் உட்பட பல பேர் என்று நான் சொல்றேன், நீங்கள் நிறைய பேர் சொல்லக்கூடியதாக இருக்கலாம். சில சமயங்கள்ல தான் சொல்றோம், சில சமயங்கள்ல நாங்க மறந்தே போயிடுறோம். மறந்து போறோம். ஒருவருக்கு ஒரு மெசேஜை போட்டா கூடி அந்த மெசேஜில் ஒரு நன்றியை நாங்கள் கொடுக்க வேண்டும். அதை நாங்கள் பல சந்தர்ப்பங்களை மறக்கிறோம். ஆனா ஒரு சிலர் அப்படி இல்லை, நான் பார்த்திருக்கிறேன். அந்த மெசேஜுக்கும் ஒரு நன்றியை கூறிக்கொண்டே இருப்பார்கள். நேரில் கண்டு கொடுப்பது ஒரு விடயம்,
சதாமா சொன்ன அந்த நேர்ல சொல்லும் போது எங்களுடைய அந்த முகபாவனை, அந்த ஒரு அட்ராக்ஷன் ஒரு எங்களை நாங்களும் அவர்களும் ஒரு ஒன்று சேருகின்ற ஒரு தன்மை எங்களுக்குள்ள உண்மையாகவே வரும். அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம், அதெல்லாம் ஒரு நல்ல விஷயமாக இருக்கின்றது. வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களைத்தான் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நன்றி உணர்வு என்பது உண்மையாகவே சிறிய விடயமாக இருந்தாலும் மிகப்பெரிய ஆணித்தரமான ஒரு விடயம். சிலர் சொல்லுவார்கள், நான் அந்த உதவியை செய்து விட்டேன், அவர் திரும்பி பார்க்காம போகிறார், திரும்பி பார்க்காம போய் கொண்டு இருக்கிறார் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்டவர்களையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ராதையம்மா சிரிக்கிற அனுபவம் இருக்குது என்று நான் நினைக்கிறேன். எனக்கும் பல அனுபவங்கள் இருக்கிறது, அது ஒரு சிலர்கிட்ட இருக்குது. ஆனா அப்படியானவர்கள் உண்மையாகவே ஐயா சொன்ன மாதிரி இந்த பேச்சுகளை கேட்க வேணும். எதுக்கு நாங்க பல தடவை நன்றி சொல்றதுல ஒரு தப்புமே இல்லை. என்ன இவங்க ஒரே தொடர்ந்து நன்றி சொல்லி கொண்டிருக்கிறாங்க என்றதல்ல. கடவுளை கும்பிடக்குள்ள கூடி நீங்க நன்றியைத்தான் சொல்லுங்கன்னு சொல்கிறார்கள். நன்றியை மட்டும்தான் சொல்லுங்க. நன்றி இறைவா, நன்றி இறைய, உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி, நீங்கள் எங்களை இப்படி வைத்திருப்பதற்கு நன்றி. பெற்றாருக்கு சொல்லும் போதும் நன்றியைத்தான் சொல்ல சொல்கிறார்கள். முதல் தான் திருவாரம்பாடு, திருவாசகம் பாடெல்லாம் சொல்லி தந்தார்கள். ஆனா இப்ப சில இடங்கள்ல நான் பார்த்திருக்கிறேன், வாசிச்சிருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். நன்றியை சொல்லுங்க. என்ன இவ்வாறு வைத்திருப்பதற்கு நன்றி, என்னை இவ்வாறு வைத்திருப்பதற்கு நன்றி என்ற அந்த உணர்வோடு எங்களை வாழச் சொல்லி நீங்கள் இன்றைக்கு சொல்லி இருக்கிறீர்கள். நிறைய உங்களுடைய விடயங்களை அள்ளி எடுக்கலாம், ஒரு அமுத கடல் மாதிரி. தாரா செல்லம், நீங்கள் நன்றாக செய்திருக்கிறீர்கள் அம்மா, உங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ சோ மச் ஃபார் தாராம்மா. செல்லம், ஓகே செல்லம். போனில நானாபத்தின நன்றிங்கன்ற வரும் உடனே முடிஞ்சுதல்கள் என்ன? அப்ப நீங்க என்னம்மா போனில நானா என்ற எழுத்த தட்டினால் நன்றிங்கண்ட வசனமே வந்துடும். அப்ப எழுத்த தட்டி போட்டு அங்கே போட்டு இருந்துடலாம். உண்மைதான், உண்மைதான். சிலர் அத சொல்ற இல்ல, ஆனா கனிவோட சொல்ல வேணும். சும்மா அதுக்காக ரஃபா சொல்லிட்டு முகத்தை சுருட்டி வச்சு கொண்டு சொல்றதோ அல்லது மற்ற நன்றி என்று சொல்லியக்குள்ள அந்த நன்றி வர வேணும், உள்ளத்திலிருந்து. மன்னிக்கவும், 5 காய்கள் இருக்கின்றன, நேரம் போய் கொண்டிருக்கின்றது. நன்றி சிவாமோகன். நன்றி 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 நன்றி. அடுத்ததா சுகேந்திரா மாஸ்டர், நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்று தமா, தாரா, பாபு மாஸ்டர் 3 பேரும் சேர்ந்து எங்களுக்கு கிராட்டிடியூடை பற்றி வடிவாக கூறிவிட்டீர்கள். எனக்கு ஒரு ஞாபகம், நான் லாக்டவுன் தொடங்கின நேரம் ஒரு மெடிடேஷன் குரூப்ல இருந்தேன் நான். அப்ப எங்களுக்கு 40 நாட்கள் ஒவ்வொரு நாளும் 10 கிராட்டிடியூட் ஜேர்னல்ல 10 கிராட்டிடியூட் எழுத வேணும் என்று சொன்னார்கள். அப்போது நாங்கள் ஒரு இடமும் போவதும் இல்லை, வீட்டிலேயே இருந்தோம். எப்படி 10 எழுதுவது ஒவ்வொரு நாளும் என்று ஒவ்வொரு நாளும் யோசிப்பேன். அப்போது அம்மாக்கு போன் பண்ணி போட்டு நன்றி அம்மா சொல்லி போட்டு அதையும் எழுதி வைப்பேன். அப்படி ஒவ்வொரு பிறகு நான் அடுத்த கிழமை எனக்கு படிப்பித்தவோடு கேட்ட போது அவ சொன்னா, காற்றுக்கு நன்றி, சூரியனுக்கு நன்றி, ஒவ்வொரு நாளும் பிரீத் பண்றதுக்கு நன்றி, இப்படி எத்தனையோ இருக்குது. ஏன் நீங்க மற்றவர்களுக்குத்தான் நன்றி கூற வேண்டுமோ என்று கேட்டா. அப்போதுதான் விளங்கினது, நன்றி ஆக்களுக்கு மட்டுமில்லை, எல்லாத்துக்குமே நாங்கள் நன்றி கூற வேண்டும் என்று நினைத்தேன். இந்த நேரம் எனக்கு இன்னொன்று நினைவு வருகின்றது. ஏனென்றால் நான் போன கிழமை விழுந்த உடனேயே அம்மா அம்மா அம்மாண்டு ஒரேதான் கத்த தொடங்கிட்டேன். கத்தி பிறகு போய் ஹாஸ்பிட்டல்ல இருக்க எக்ஸ்ரேக்கு இருந்த போது என்னுடைய கணவர் கேட்டார், நீ அம்மாவோடு 24 வருஷம் தானே இருந்த, நீ என்னோடு 48 வருஷம் இருக்கிற, ஒரு வார்த்தை என்றாலும் குமார் என்று கூப்பிட்டியோ என்று கேட்டார். அப்பதான் விளங்கிச்சது எவ்வளவு நன்றி உணர்வோடு நான் இருந்திருக்கிறேன் என்று. அது இப்போது நினைவுக்கு வந்தபடியால் கூறுகிறேன். நன்றி உணர்வு எல்லோருக்கும் தான் கூற வேண்டும். இப்போது ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர், அருந்ததி மாஸ்டர், அவை இருவரும் இந்த ஜூமை தொடங்கினபடியால் தான் நாங்கள் எல்லோரும் நின்று நன்றி உணர்வோடு இருக்கிறோம் என்று கூறி
மற்றவர்களுக்கும் இடம் கொடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சுகேந்திர மாஸ்டர். அடுத்ததான் ராதை மாஸ்டர், நீங்கள் பேசலாம். எல்லோருக்கும் வணக்கம். ஜெகநாதன் ஐயா, உங்களுக்கு நன்றி என்னை கதைக்க கூப்பிட்டதுக்கு. இந்த தளத்துக்கு நன்றி, தளத்தை நடத்தின மதிவர்களுக்கு நன்றி, உறுதுணையாளர்களுக்கு நன்றி, மும்மூர்த்திகளுக்கும் நன்றி. இன்றைக்கு மும்மூர்த்திகளும் நீங்க நல்லொரு நன்றி கதை சொல்லி இருக்கிறீங்க எங்களுக்கு. நான் படுக்க சிவாண்டுட்டு தான் படுப்பேன். விடியவளன் ஒழும்பேக்கில் சிவாண்டுட்டு தான் ஒழும்புவேன். சிவாண்டா சிவபெருமான், அடுத்த சிவா என்ற தகப்பன் சிவா, அடுத்த சிவா என்ற கணவர் சிவா. அப்ப நான் 3 பேருக்கு ஒழும்பேக்கே நன்றி சொல்லிக்கிறேன். பஞ்சாட்சரம் மாசம் இருக்கிறீங்களா? எந்த அம்மாண்ட பேர் பஞ்சாட்சரம், நம்புவீங்களா? என் அம்மாண்ட பேர் பஞ்சாட்சரம். அப்ப அவன்ட பேரை சொன்னா எனக்கு பஞ்சாட்சர மந்திரமும் முடிஞ்சிடும். சூரிய நமஸ்காரம். எல்லோருக்கும் உங்களோட ஸ்பீச்சுக்கு மிகவும் மிகவும் நன்றி. நன்றி ராதை மாஸ்டர். அடுத்ததா கௌரிராஜ் மாஸ்டர், நீங்கள் பேசுங்க. வாய்ப்புக்கு நன்றி. ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கு நான் பலமுறை நன்றி சொல்லாமல் விட்டிருக்கிறேன் என்று நினைக்கிறேன். என்னை அறிமுகப்படுத்தி இருக்கிறதற்கு இப்பொழுது நான் அன்று மறந்த நன்றியை இன்று சொல்லிக் கொள்கிறேன். குடும்பம் மொத்தத்திற்கும், தாரா மாஸ்டர், தமா மாஸ்டர், பாபு மாஸ்டர் அனைவருக்கும் நன்றியை பற்றி வெகு அழகாக விளக்கினீர்கள். நன்றி. அது இந்த தேள் கதை சொன்னீங்க இல்லையா, அந்த கதை இயல்பு, தேளினுடைய இயல்பு கொட்டுவது. அது எப்படி சாகும் தருவாயிலும் கூட தன் இயல்பை விடாமல் கொட்டி கொண்டிருக்கின்றது. மனிதனின் இயல்பு பிறருக்கு உதவுவது. எனவே அது என்னை கொட்டினாலும் நான் அதற்கு உதவுகிறேன். அது ஒரு சிறிய விலங்கு, அது கூட ஒரு பூச்சி போல இருக்கிறது. அது கூட தன்னுடைய இயல்பை தண்ணிக்குள்ள விழுந்து சாகும்போது கூட அது விடாம செய்யுதே. அப்படி இருக்கும்போது மனிதனும் பிறருக்கு உதவ வேண்டும். ஆகையினால் நான் அதை மீண்டும் மீண்டும் தூக்கி விடுகிறேன் என்று விவேகானந்தர் சொன்னதாக இந்த கதையை சொல்வார்கள். வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் மீண்டும் இது போல நல்ல எண்ணங்களை எங்கள் மனதில் தோற்றுவித்துக் கொண்டே இருங்கள் என்று சொல்லி நன்றி 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 என்று நன்றி மலர்களை தூவி விடைபெறுகிறேன். நன்றி. பாபு, பாபு ஜெகா, இப்ப ராஜேஷ் கை போட்டு பாக்குறீங்களா ப்ளீஸ்? கடைசினா ஓகே. தேங்க்யூ தமயந்தி. ஆனா நான் கடைசி விடுறீங்களா என்ன? நீங்க பரவாயில்லை, இட்ஸ் ஓகே, பரவாயில்லை, நேரம் போய் கொண்டிருக்கின்றது. சோ நீங்க பேசுங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு எங்களுடைய குடும்பம் பாபு, தமயந்தி அண்ட் தாரா 3 பேரும் சேர்ந்து நல்லொரு ப்ரோக்ராம் கொடுத்துக்கிறீங்க எங்களுக்கு. எனக்கு நித்திரை அண்டும் இல்லை, களையண்டும் இல்லை. நான் வடிவா கேட்டுக்கொண்டே இருந்தேன். மிகவும் அருமையான ஒரு என்ன சொல்ற ஸ்பீச்சோ வாட் எவர் இட் இஸ். அண்ட் பாபு நல்ல வடிவா பாடினீங்கள். பாட்டோட துவங்கினது நான் என்ன இது கிராட்டிடியூட் போட்டு என்ன பாபு பாடுறாரு, என்ன நடக்க போகுதுன்னு தான் யோசிச்சு. I was confused. Am I in the right place? And பிறகுதான் எல்லாம் வடிவா தெரிஞ்சு மிகவும் நல்லாக நடந்தது. எல்லோருக்கும் நன்றி. அவ்வளவுதான் நான் சொல்றேன். தேங்க்யூ வெரி மச். நன்றி ராஜேஷ் மாஸ்டர். அடுத்ததா பாபு மாஸ்டர். நன்றி ஜெகா. அருமையா தொகுத்து மொடரேட் பண்ணி கொண்டிருக்கிறீங்க, மிக்க நன்றி. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஸ்ரீகாந்த மாஸ்டர் சொன்னதுல இருந்து தான் நான் அதை எடுக்க சொல்ல வந்தேன். அந்த அவர் சொன்னார், அந்த பிளேன்ல கைதட்டுவாங்க தானே. அந்த அந்தமாதிரி முந்தைய நீங்கள் அவதானிச்சிருப்பீர்கள், இங்கே கனாலும் இருந்தாக்களுக்கு தெரியும். பொதுவாக யூரோப்பியன் பிளைட்ஸ்ல, இன்டர்நேஷனல் பிளைட்ஸ்லாம் இருந்தது. நாங்கள் அதிகமா இன்டர்நேஷனல் பிளைட்ல நாங்கள் போறது தானே, யூரோப்பியன் பிளைட்ஸ்ல அதிகமாக போறபடியா அங்க லேண்ட் பண்ணும்பொழுது நிச்சயமா எல்லாரும் கைதட்டுவார்கள். பைலட்ஸ், அந்த டீம் க்ரூ மெம்பர்ஸ், பைலட்ஸ் எல்லாருக்கும் தேங்க் பண்ணி கைதட்டுவார்கள். அந்த வளமை முறை இப்பொழுது நின்று விட்டது இங்கு. அது ஒன்று. இரண்டாவது, நாங்கள் அதிகமாக கோச் ட்ரிப்புகளில் போகும் பொழுது அந்த ஹெட் கலெக்ஷன் சொல்லி சம்மர்ல அந்த ஹெட்டை கலட்டி போட்டு
கொண்டு போனா சீட் முழுக்க கொண்டு போனா அங்க இருக்கிற எங்களோட அந்த குரூப்ல வந்து எல்லாரும் அதுக்குள்ள காயின்ஸ் போடுவினோம். அந்த காயின்ஸை கொண்டு நாங்கள் ஏதாவது சேர்த்து டிரைவருக்கு கொடுப்போம். எல்லாருக்கும் சில பேருக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கனகாலத்துக்கு முதலில் நடந்து கொண்டு வந்த விஷயம். இப்பொழுது அந்த விஷயம் இங்கு இல்லை. உண்மை ஒன்றை சொல்ல போனால் நான் இங்கு வந்த பொழுது கிட்டத்தட்ட 40 வருடங்கள் 45 வருடங்களுக்கு மேலாகின்றது. வந்த போது நான் கடைக்கு செல்லும் பொழுது பொருட்களை வாங்கும் பொழுது அங்கட பிளாட்டுக்கு பக்கத்துல எங்கட வீட்டுக்கு பக்கத்துல மான்செஸ்டர்ல தான் நான் படிக்க வந்தேன். அங்க கடை ஒன்று இருக்கும் ஸ்பார்ன்னு சொல்லி, அதுல போய் சாமான் பண்ணினா அங்க நிக்கிற கேஷியர் எனக்கு தேங்க் பண்ணுவான். இப்ப நான் வந்து என்னுடைய பழைய சீனியர் மாணவர்கள் அவர்களோட கதைக்கும் பொழுது நான் காசை கொடுக்குன்னு அவ தாரா எனக்கு தேங்க் பண்ண எனக்கு அது ஏற்க முடியாம இருக்கு. அது என்ன இது என்ன தேங்க் பண்றதுன்ற மாதிரி அது அதனுடைய அருமை போக போகத்தான் அது விளங்கி கொண்டது. அவ எனக்கு ஏன் தேங்க் பண்றா, நான் அவாக்கு ஏன் தேங்க் பண்றேன். அந்த பழக்கங்கள் எல்லாம் சரியா குறைஞ்சு விட்டது இங்க. அதனால நாங்கள் இந்த தளத்தில் நாங்கள் அதை நிச்சயமா ஒவ்வொரு நாளும் எல்லாரும் செய்து கொண்டு வாரோம். அது நிச்சயமா எங்களுக்கு நன்மை பழக்கம். ஏன்டா சொன்ன மாதிரி அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் உடனடியாக சுரக்கும் நீங்கள் அதை செய்யக்குள்ள. அதனுடைய நாங்கள் எல்லோரும் அதை செய்து நன்மை பெறுவோம் என்று கூறிக்கொண்டு விட வருகின்றேன். நன்றி. மற்றது ஸ்ரீசந்திரா மாசம் இருக்கிறீங்களோ தெரியாது, பாட்டு நான் எடுத்து வச்சிருக்கிறேன். மற்ற பாட்டு சுவாமோகன் சொன்னது நேரம் இருந்தால் நான் போடுறேன். இஃப் யூ லைக். தேவி மேடம் இந்தியால இருந்து விடிய காலம் 2:30 மணி பேச போறேன். நன்றி பாபு மாஸ்டர். தேவி பாலசிங்கம் மாஸ்டர் நீங்கள் பேசலாம். எஸ், தேங்க்யூ சார். அதாவது இப்ப நான் என்ன சொல்லணும்னா சொல்லுவோம்ல, நேரத்தை கவனிங்கள். 9:30க்கு நான் பேசுறது உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி உங்களை எல்லாம் பாக்குற நேரம் அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு, அவ்வளவு ஒரு ஆசையா இருக்கு. நாங்க வந்து இங்க லண்டன்ல பயங்கர பிரச்சனையா இருக்குது. என்னடா இமிகிரன்ட்ஸ் ப்ராப்ளம் இருக்கு, எங்கேயுமே இல்லாத ப்ராப்ளம் இப்ப லண்டன்ல ஃபேஸ் பண்றாங்களேன்னு நாங்க யூடியூப்லயோ நியூஸ்லயோ பாக்குற நேரம் கஷ்டமா இருக்கு. ஆனா நீங்க எல்லாம் வந்து அந்த இன்னுமே வந்து இதிகாசத்தை பத்தி ஆர்கியூ பண்றது, அப்புறம் வந்து தமிழை பத்தி ஆர்கியூ பண்றது, நீங்க எல்லாருமே வேற ஒரு கான்செப்ட்ல ஜாலியா இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்குது. அது எப்படி நீங்க எல்லாரும் உங்களுக்கு எல்லாம் ப்ராப்ளம் இருக்கா இல்லையா? இல்ல அந்த ப்ராப்ளம் பாட்டுக்கு அது இருக்குது, நாங்க உள்ளார ஹாப்பியா தான் இருக்கிறோம் அப்படின்னு இருக்கிறீங்களா? சோ இது வந்து நான் யூடியூப்ல பாத்துக்கிட்டே இருப்பேன் உங்களை எல்லாரும். உங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரியே இருக்கிறீங்க இல்லையா எல்லாரும்? அதனால எப்படியாவது இன்னைக்கு உங்களை எல்லாம் பிடிச்சிடணும், இத பத்தி கேட்டுறணும். கேட்டதுக்கு பிறகு இதை எங்க குரூப்ல எல்லாம் நான் வந்து இதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஜப்பான்ல வந்து இக்கிகைன்னு சொல்லிட்டு அந்த வில்லேஜஸ் எல்லாம் நிறைய 120 வயசு 300 வயசுக்கு மேல இருக்கிறாங்க. அங்க உள்ள லேடிஸ் அண்ட் அந்த வயசானவங்க வந்து வேற மாதிரி இருப்பாங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைல் அவங்க வந்து ஒரு 50 வயசுல இருந்தே அதை கீப் அப் பண்றாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்ச நேரத்துல நான் உங்களை எல்லாம் எவ்வளவு அழகா பார்த்தனோ, அதை விட நாளுக்கு நாள் நீங்க எல்லாரும் ரொம்ப அழகா ஆயிக்கிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் வயசாகவே இல்லை, ஏஜ் ஆகவே இல்லை. எல்லாருக்குமே வயசு அழகா குறைஞ்சுக்கிட்டு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப அழகா இருக்கிறீங்க. யாராவது ஒரு ஆளு எனக்கு நீங்க வந்து சொல்லி ஆகணும், இல்ல இங்க ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லுங்க, இல்ல ப்ராப்ளம் இருக்கு பட் எங்களை பாதிக்கல, அதுக்கு ரீசன் இது அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இதுக்குதான் நான் இன்னைக்கு அலாரம் வச்சுட்டு எப்படியாவது எந்திரிக்கணும்ட்டு வந்தேன். தமாவே சொல்லுவா. தமா மாஸ்டர் சொல்லுங்க. தேவி மேடம், உங்களை ஒரு கேள்வி இருக்கிறேன். தோல்வி உங்களை துரத்தினால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அது துரத்துனுச்சுன்னா துரத்துற வரைக்கும் வந்துடும். ரிட்டர்ன் வந்து அதை துரத்துறதுக்கு பார்ப்போம். என்னோட பெரிய குறிக்கோள் என்னன்னா, டிஃபீட் த டிஃபீட் பிஃபோர் த டிஃபீட் டிஃபீட்ஸ் யூ. இதுதான் என்னோட பெரிய கொள்கையா வச்சுக்குவேன். சொல்லுங்க மேடம். நாங்கள் வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அதுதான் அந்த ரகசியம், அதுதான் அந்த ரெசிபி. சூப்பர் மேம், சூப்பர் சூப்பர் சூப்பர். மறுமொழியை சொல்லி விடுங்க வாக்கு என்னடா கேட்டு. இங்க தேவி மாஸ்டர் உங்களை கனகாலத்து புறா சந்திச்சதுல மிக சந்தோஷம். இங்க எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை ஒன்றும் இல்லை. நாங்கள் நாளைக்கு நாங்கள் போன்றோம் வெளியில நேச்சர்ல மெடிடேஷன் செய்யறதுக்கு. நாளைக்கு நாங்கள் சவுத் லண்டனுக்கு போன்றோம்.
இங்கே அப்படியான பிரச்சனைகள் ஒன்றும் எங்களுக்கு ஏற்படவில்லை, ஒருவருக்கும் ஏற்படவில்லை. பிரபஞ்சம் பார்த்து கொள்ளுது எங்களை. பிரபஞ்சம் லுக்கிங் ஆஃப்டர் அஸ். ஓ கிரேட் கிரேட் கிரேட். நன்றி ரவி பாலசிங்க மாஸ்டர். தோல்விக்கு தோல்வி என்று நான் ஒரு பேச்சுக்கு பேசியிருந்தேன், முடிந்தால் பாட்டுருங்க யூடியூப்ல. நன்றி. அடுத்ததா வசந்தராஜ் மாஸ்டர். நேரத்தையும் கவனிங்க, ஏனென்றால் நேரத்துக்கு நாங்கள் மதிப்பு கொடுக்கணும். கண்டிப்பா. தேங்க்யூ வெரி மச். லவ் யூ ஆல். குட் நைட். தேங்க்யூ மேடம். நன்றி, வணக்கம். நன்றி என்ற வார்த்தையினாலே தேல் போன்று நன்றி நன்றி என்று கொத்திக் கொண்டே இருந்தீங்கள். அதுக்கு மிகவும் நன்றி சொல்லுகின்றேன். அதே நேரத்திலேயே இந்த நன்றி என்ற வார்த்தை உண்மையிலேயே நீங்க கைதட்டுற பிளேன்ல நாங்கள் ரொம்ப அதிகமா யோசிக்கணும். இந்த பறக்கிற பொழுது அந்த மொஸ்கிட்டோ கைதட்டின கதை தான் எனக்கு வந்தது. நீங்கள் பறக்கிற பொழுது நன்றி சொல்றத அந்த மொஸ்கிட்டோ கண்ணை தனக்கு கைதட்டினு சொல்ற பொழுது அந்த ஒரு ஜோக் இப்போ எனக்கும் நீங்கள் இந்த ஃபிளைட்டாக இறங்கினோன்னு கைதட்ட வேணும்னு சொன்ன போது அந்த ஒரு ஜோக் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. உண்மையிலே இந்த நன்றி என்ற வார்த்தை மிக மிக முக்கியம். நாங்கள் இந்த கடமை அன்பு நன்றி இந்த மூன்றுலையும் நாங்கள் பிராக்டிஸ் பண்ணிட்டோம்னு சொன்னா வாழ்க்கையே வெற்றி. என்று சொன்னா இந்த நன்றி உதாரணத்துக்கு பாருங்க, எனக்கு அதாவது ஒரு உண்மையான ஒரு சம்பவம். அதாவது ஜீசஸ் இடத்துல போய்கொண்டிருக்கின்றார். அப்பொழுது 10 குஷ்டரோகிகள் இறைவனே எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லி கத்துறாங்க. 10 பேரும் அந்த குஷ்டரோகிகள் அந்த காலத்துல குஷ்டரோகிகள் கிட்ட ஒருத்தரும் போக மாட்டாங்க. அப்போ ஜீசஸ் இடத்துல இருந்து அவ்வளவு பேருக்கு சுகம் அளிக்கின்றார். 10 பேரும் குணமடைகிறாங்க. அதுல ஒருத்தன் மட்டும்தான் நன்றி சொல்லுகின்றான். அப்போ ஜீசஸ் அவனை பார்த்து கேட்கின்றார், எங்கே மற்றவர்கள்? அதாவது அந்த 9 பேரும் எங்கே? ஏன்னா அந்த 9 பேரும் யூதர்கள், ஒருத்தன் மட்டும்தான் சமாரியன். மற்ற இடத்துல இருந்த அந்த நன்றி சொல்லன் சமாரியன். அப்பொழுது கேட்கின்றான், தன்னோட இருக்கிறவர்கள் ஒருத்தரும் நன்றி சொல்லவில்லை, வெளியிலே இருந்து ஒருத்தன் நன்றி சொல்லுகின்றான். இந்த நன்றி என்ற உணர்வு இறைவனே இந்த நன்றி உள்ள வார்த்தைக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கின்றார். அதே நேரத்திலே நீங்கள் வெள்ளக்காரனா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு இடத்துலையும் அடிக்கடி ஒவ்வொன்றுக்கும் நன்றி சொல்லுவாங்க வெள்ளக்காரர்கள். ஆனா அந்த மற்ற சமூகத்திலே இருக்கிறவர்கள் அதிகமாக குறையும். முக்கியமா நாங்களும் அதுல ஒரு ஆக்கள் தான். எங்களுக்காக 40,000 இளைஞர்கள் இறந்திருக்கிறார்கள். நாங்கள் உப்பாது நினைத்து அந்த குடும்பத்துக்கும் அவர்களை கொடுத்த அந்த தாய் தப்பனுக்கும் நாங்கள் நன்றி சொல்லி இருப்போம் சொன்னால் இன்றைக்கு எங்களுக்கு இந்த பிரச்சனையே இருக்காது. இந்த நன்றியுள்ள பிரச்சனையை அதுல நாங்கள் உண்மையிலே நாங்கள் மிகவும் வெக்கிச்சு நிற்கின்றோம். அது முக்கியமாக தலைமைத்துவத்துக்கு போறாக்கள் இந்த நன்றி என்ற இதை நாங்கள் சொல்லி நாங்கள் பழக்குவோம் என்று சொன்னால் மிகவும் எங்களுடைய சமூகம் இன்றைக்கு விடுதலை பெற்றிருக்கும். இந்த நன்றி என்ற வார்த்தை என்று இல்லாதால நாங்கள் மிகவும் துன்பப்படுகின்றோம் என்பதை சொல்லிக்கொண்டு, உண்மையிலே நான் சில நேரத்தை யோசிக்கிறேன், இறைவன் இந்த மனிதனுக்கு ஒரு பாலை கொடுத்திருக்கலாம். இந்த நாய் ஒரு பால் இருக்கிற மட்டும் நன்றியை வாயால சொல்லாமல் பாலை ஆடிக்கொண்டிருக்கிறது. இந்த வாயால நன்றி சொல்லதாகளுக்கு அப்பா இறைவா அந்த மனிதர்களுக்கு மட்டும் ஒரு பாலை கொடுத்துடுங்க. பின்னால அந்த பால் அவர்கள் நன்றி சொல்லிட்டாலும் பாலை தன்னும் ஆடிக்கொண்டிருக்கட்டும் என்று சொல்லி அப்படி நான் முஸ்பாத்தியா சில இடத்துல யோசிப்பது உண்டு. இந்த நன்றி உணர்வு வீடுகளில் இருந்து ஆரம்பித்தால் ஒரு காலம் இந்த குடும்பங்கள் கூடிய புரியாது. ஏனென்று சொன்னால் நாங்கள் ஒருத்தர் புரிகின்ற உணர்வு வரும், குடும்பங்கள் வாழும், குடும்பங்கள் சிறப்பாக முன்னேறும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. நன்றி உணர்வு இல்லாதால்தான் குடும்பங்கள் கூடிய டிவோர்ஸ்களிலும் இதுகளிலும் பிரிவினையும் போய் சின்ன விஷயத்துக்கு நாங்கள் பிரச்சனைப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆனால் நன்றியை இண்டையில இருந்தாவது நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த ஒவ்வொருவருக்கும் நன்றி கூறுகின்றேன். இந்த நல்ல உள்ளங்களை பார்த்து நன்றி கூறுகின்றேன். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பேச்சை பேசிய அந்த அம்மா, நீங்கள் எல்லோருக்கும் பொதுவாக இருக்கிற அம்மா என்று சொல்லி நீங்கள் உண்மையிலேயே மிகவும் நன்றி கூறுகின்றேன். உங்களை ஒவ்வொரு பார்க்கின்ற பொழுதும் ஒவ்வொரு முகங்களை பார்க்கின்ற பொழுதும் இப்படிப்பட்ட அதிகாலையில் எங்களுக்கு சிட்னியில இருந்து இந்த அதிகாலையில் இந்த நல்ல முகங்களை பார்க்கின்ற இறைவன் கொடுத்த அந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறுகின்றேன். நன்றியை இண்டியில் இருந்தாது நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதை பயிற்சி செய்வோம். நன்றி, வணக்கம். நன்றி ஜெகநாத மாஸ்டர். இந்த வசந்த மாதவன் அப்படிங்க கை போட தெரியும் மாதவன் நீங்களும் பேசுங்க. கை போட தெரியாடி பேசுங்க. ராஜேஷ் சிதம் காட்டுற விதம் இப்படித்தான். அப்படி எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கம். கடைசியா இருந்தாலும் ஒரு தந்துட்டீங்க, அவ்வளவுக்கு நன்றி. அதற்கு நன்றி. எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்ததுக்கு நான் உண்மையிலே இவர்கள் 3 பேரும் எப்படி கட்டிக்கார்கள் என்று சொல்ல தெரியல. நல்லதொரு குடும்பம், அதான் சொல்லுவேன். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று. அதே மாதிரி அவர்கள் பல்கலைக்கழகமாய்த்தான் இருக்குது பார்க்க. 3 பேரும் நல்ல சேர்ந்து ஒரே இதை நல்ல இதாக செய்கிறார்கள்.
நன்றாக இருந்தது. ஆனால் நான் முழுக்க கேட்கவில்லை. நான் கோயிலுக்கு போய் வந்ததால கொஞ்சம் லேட்டா போச்சு. ஆனா நீங்க எனக்கு தெரியும் வழக்கமா நீங்க வடிவாத்தான் செய்கிறது. நன்றாக இருந்தது. இந்த நன்றியை பற்றி நான் என்னுடைய ஸ்பீச்சில் ஒரு பாட்டு பாடினான், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இதுல வந்தவைக்கு. ஆனா என்னுடைய ஸ்பீச் ரிமூவ் பண்ணப்பட்டுட்டு அதை நான் சொல்ல பெரும் கவலையா இருக்குது எனக்கு. ஏன் ரிமூவ் பண்ணதுன்றதை நீங்களே எல்லாரும் அறிஞ்சு கொள்ளுங்க. என்னென்று ரிமூவ் பண்ண, ஏன் ரிமூவ் பண்ணதுண்டு அதை இப்ப எடுக்க இல்லாம இருக்குது. எத்தனையோ பேருக்கு போட்டு அவியல் எல்லாரும் இட் இஸ் ரிமூவ். நன்றி நன்றி. என்னை இந்த தியான களத்துல காண்பித்த ஸ்ரீஸ்கந்தர ராயா மாஸ்டருக்கு, அந்ததி மாஸ்டருக்கும் நன்றி நன்றி நன்றி. பாபு மாஸ்டர், நீங்க சொன்ன மாதிரி நாங்களும் கோச்சில போக்குள்ள அப்படி அந்த ஹட்டுக்குள்ள ஹாசை போட்டு டிரைவருக்கு கொடுத்து அவர்கிட்ட நன்றி சொல்றோம். நாங்கள் இப்படி கொஞ்ச நாளா சொல்லி கொண்டு வரோம். இப்ப கிட்டடியில எல்லாம் கோச்சுக்கு போனது. நாளண்டைக்கும் பர்மிங்கம் தேருக்கு போறோம் ஒரு கோச்சில. எல்லாரும் அங்க தேர் நடக்குது. அதுக்கும் அப்படித்தான் செய்யணும். எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி.